சேர்ஃபுல். இந்த சேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். உடம்பு வந்துடுத்தேன்னு நம்ம அழக்கூடாது. அது பாட்டுக்கு அது பழைய காரில் எத்தனை ப்ராப்ளம்ஸ் வருதோ அதே மாதிரி நம்ம பாடியிலையும் ப்ராப்ளம்ஸ் வரதான் வரும். அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. நான் 23 சர்ஜரிஸ் ஆயிருக்கு. 2 ரீப்ளேஸ் நீஸ், ரிஸ்ட் கான், பேக் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. பட் அதனால் நான் ஒன்றும் குறைக்கிறது இல்லை. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பிரமீளா ராஜன். நான் பிறந்தது 1940 நவம்பர் மாதம் நான் பிறந்தேன். ஆனால் திருச்சிராப்பள்ளி என்ற ஊரில் தான் நான் வீட்டில் பிறந்த குழந்தை. அந்த காலத்தில் பர்த் சர்டிஃபிகேட் அதெல்லாம் இல்லை. ஆனால் கூட எங்கள் பாட்டி அதெல்லாம் ரொம்ப சமத்தாக எழுதி வச்சுருந்தாங்கோ. அவங்க ஜாஸ்தி படிக்கலை, ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப படித்ததுனால எல்லாம் ஒரு ரெக்கார்டு இருந்தது வீட்டில். எங்கள் அப்பா பேர் ரங்கநாதன். அப்பா ஆல் இண்டியா ரேடியோவில் எக்ஸ்டர்னல் சர்வீசஸ் விங்கில் இருந்தார். அங்கே தான் வேலை பண்ணார். அம்மா பேர் ஜலஜா. அம்மா வீட்டில் வேலை அதெல்லாம் தான் ரொம்ப ப்ரொஃபிஷியன்ட். அவங்க ஒரு காலத்தில் பிரின்சஸ் மாதிரி இருந்தவங்க இப்போ வீட்டு வேலை, மாடை பார்த்துக்கிறது, என்னோட தாத்தா பாட்டியோட அக்கா வேறு இருந்தார் வீட்லேயே. அப்புறம் எங்கள் சித்தப்பா இருந்தார் வீட்டில். இவங்களை எல்லாரையும் பார்த்துக்கிறது, சமைக்கிறது, வீட்டு வேலையிலெல்லாம் இன்சார்ஜு எங்கள் அம்மா. ரொம்ப எஜுகேஷன் இருந்தால் கூட இந்த விஷயத்துலேயும் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருந்தாங்க. நான் பிறந்தது 1940. அந்த டைமில் இந்தியாவுக்கு சுதந்திரம் இல்லை. ஆனால் எங்கள் பாட்டி ஒரு நேஷ்னலிஸ்ட். அவங்க திருச்சி சேவா சங்கம் என்ற ஒரு ஆர்கனைசேஷனை அவங்க மாதிரியே நினைக்கிறவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் பண்ணி அவர் சுதந்திரத்துக்கு போராடினாங்க. 1942 எனக்கு தெரியல, நான் ரொம்ப சின்ன குழந்தை அப்போது. அவங்க ஆக்சுவலாக பிரிட்டிஷ் சாமான் எல்லாத்தையுமே அவங்க வீட்டு கோட்யாட்லேயே எரிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் வேணுன்றது போராடி இருக்காங்க எங்கள் பாட்டி. அந்த தத்துவம் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டே வந்தேன். ஆனால் அவங்களோட மீட்டிங்ஸ் எல்லாம் நாங்கள் கூட உட்காந்து பார்ப்போம். சின்ன குழந்தையாக இருக்கிறச்ச அங்கே உட்காந்து பார்க்குறச்ச நான் அவங்களெல்லாம் பேசுறது, அந்த ஸ்ட்ரென்த்து, அந்த வாய்ஸு, அவங்களோட ஆஸ்பிரேஷன் அவ்வளோ நன்னா இருக்கும். நான் நினச்சிட்டேன், நான் பெரியவளா ஆனால் அவங்க மாதிரி நானும் சுயமாக இருக்கணும். அவங்களே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்னு சொல்லுவேன். அப்பாவுக்கு அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்குள்ளேயும் என் தம்பி பிறந்து விட்டான். அவன் பேர் ஜெகநாதன் வச்சாங்க. நாங்கள் 2 குழந்தைகள் தான் அப்போது. 1947 அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் டெல்லியில் வந்தது. எனக்கு என்ன பெருமைனாக்கா, டெல்லியில் முதல்ல டெல்லி பப்ளிக் ஸ்கூலுன்னு ஆரம்பிச்சது. இப்போ ரொம்ப பிரபலமாக அதுக்கு ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த காலத்தில் அது டென்ட்டில் தான் இருக்கும் அந்த ஸ்கூல். அந்த டென்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். மழை வந்ததுன்னா எங்களுக்கு லீவ் கொடுத்துருவாங்க. பிகாஸ் தண்ணி ஓடும், பெஞ்சு கடியிலெல்லாம் தண்ணி ஓடும். அங்கே மிஸ்டர் டைட்லர்னு ஒரு இங்கிலீஷ்மன்னா ஆங்கிலோ இண்டியன்னான்னு எனக்கு சரியாக தெரியாது. அவரோட பிள்ளை ஜெகதீஷ் டைட்லர் ஒரு பாலிட்டிஷியனாக கூட இருந்திருக்கார். ஆனால் டைட்லர் சார் எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. அவர் எனக்கு வரையறதுக்கு சொல்லி கொடுத்தார், ட்ராயிங். அந்த இன்ட்ரெஸ்ட்டு இன்னும் எனக்கு இருக்குது. அத்தனை நினைவு இருக்குது அந்த டென்ட் ஸ்கூல். அங்கேருந்து எங்களுக்கு வேறு ஊருக்கெல்லாம் போகிறச்சே தார்வாடுன்னு ஒரு ஊருக்கு அப்பாவை மாற்றி விட்டாங்கோ. அந்த இடத்துல என்னன்னாக்கா,
அதுவும் ஒரே ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கூல் இருந்ததுங்க. அது பேர் சென்ட் ஜோசப் ஸ்கூலுன்னு பேர். அங்கே வந்து மகாராஷ்டிரா அது. ஆனால் அங்கே கன்னடா பேசுகிறவங்களும் இருந்தாங்க, மகாராஷ்டிரியன்ஸ் ஜாஸ்தி. சார்ட் ஆஃப் அ பார்டர் ஐ திங்க் பிட்வீன் ஹுப்பள்ளி தார்வாடன்னுட்டு பழைய காலத்துக்கு சின்ன ஊர் தான். ஆனால் அங்கே நான் என்னோட எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த ஊரில் தான் நடந்தது. அந்த பிரின்சிபல் ரெவரண்ட் ஃபாதர் சோரஸ்ன்னு பேர், ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல். ஆனால் அவர் எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி வேறு ஐ டோன்ட் திங்க் வேறு எந்த டீச்சரும் அப்படி சொல்லி கொடுக்க முடியாது. அவரோட தத்துவமெல்லாம், அவரோட ஐடியாஸ் எல்லாம் நான் டீச்சர் ஆரச்ச யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு அவரோட இம்பேக்ட் என் மேலே இருந்தது. இன்னொன்று என்னன்னாக்கா, ரெவரண்ட் ஃபாதர் சோரஸ் எனக்கு எக்ஸ்போஷர் டு ஆர்ட், உலகத்தில் எத்தனை தின்ஸ் ஆர்ட் இருக்குன்றதே எனக்கு கண்ணை திறந்தது அவர் தான். புக்ஸ் படிக்கிறது, எங்கள் வீட்டிலேயே என்றைக்குமே புக்ஸு படிக்கணுன்றது தான் ஒரு ரூல். அம்மா நிறைய படிப்பாங்க, அப்பா நிறைய படிப்பார். அந்த ஹேபிட்டு எங்களுக்கும் வந்துடுத்து. நல்ல மார்க் வாங்கினியானா அந்த புக்கு வாங்கி தரேன் அப்படின்னு தான். அதுதான் ப்ரெசண்ட் எங்களுக்கு. துணி கிணி எல்லாம் இல்லை, பட் புக்ஸ். இந்த மாதிரி தான் நாங்கள் வளர்ந்தோம். அதனாலே எங்களுக்கு புக்ஸுன்னா அத்தனை ஆசை, அத்தனை இன்ட்ரெஸ்ட், அத்தனை இன்வால்மெண்ட் இருக்குது புக்ஸோட. இப்படி தான் வளர்ந்தோம். அண்ட் ரெவரண்ட் ஃபாதர் சோரஸ் ரொம்பவே என்னை கைட் பண்ணார். ஏன் தெரியுமா, 20 ஆம்பளை பசங்களோட நான் ஒரே ஒரு பெண் படிச்சிருக்கேன். அந்த கிளாஸு வேறு கேர்ள்ஸே இல்லை. கேர்ள்ஸ் எல்லாம் அப்போ ஸ்கூலுக்கு வரவும் மாட்டான். ஆனால் நான் தைரியமாக போவேன். பாய்ஸ் கூட தான் விளையாடணும். பாய்ஸ் என்ன சேஷ்டை பண்ணாலும் நானும் கூட சேர்ந்து பண்ணியிருக்கேன். அதில் நான் மிஞ்சவே இல்லை. அடியும் வாங்கியிருக்கேன். அவர் கேனிங் கொடுப்பாரு, அதுவும் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஆயின்னு இருந்தது. அப்புறம் நான் வந்து காலேஜுக்கு மெட்ராஸ்க்கு வந்து சேர்ந்துட்டோம். அப்போ எத்திராஜ் காலேஜில் நான் சேர்ந்தேன். வித்யோதயாவில் ஃபைனல் எழுதிட்டு எத்திராஜில் சேர்ந்தேன். எத்திராஜில் சேர்ந்த உடனே நான் என்சிசியில் சேர்ந்தேன். எனக்கு இத்தனை நேஷ்னலிஸ்டிக் ஸ்பிரிட். அந்த காலத்தில் விமென் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அலௌடு இல்லை. ஸோ எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன், எனக்கு கல்யாணம் பண்ணியானா எனக்கு இந்த நம்ம நாட்டை சர்வ் பண்ணுற ஒரு ஆர்மி ஆஃபீஸரில் தான் பண்ணிப்பேன், வேறு யாரையும் பண்ணிக்க மாட்டேன் கல்யாணம்னு நான் தைரியமாக எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். பகவான் புண்ணியத்தில் எங்களோட எங்கள் அம்மாவோட ஓல்டு நேபர் ஆர்எஸ்கே ஃபேமிலின்னு, அந்த குடும்பத்தில் அவங்களோட 8th சன் கண்ணன்னு பேர். அவர் பேர் சுந்தரராஜன். அவரோட ப்ரப்போசல் வந்தது. நான் யோஜனையே இல்லை. ஆமாம், எங்கள் 2 பேருக்குமே ஒரே மாதிரி ஒரு ஐடியாஸ் இருந்தது. ஒரே ஒரு கொஸ்டின் தான் சொன்னோம், நாங்கள் 2 பேரும் பேசி ஆனோம், புரிஞ்சிக்கணும் பிஃபோர் வி கெட் மேரிட். அப்போ 1960 அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் ரிக்வெஸ்ட். என் சைட்லேருந்தும் அவர் சைட்லேருந்தும் வந்தது. இதை கேட்ட உடனே எங்கள் மாமியார் அவர் சொன்னார், நான் நினச்சேன் அவள் ரொம்ப அடங்கி இருப்போம் அந்த பொண்ணுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா கிட்ட. பிகாஸ் தேவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பட் எங்கள் அம்மா சொன்னா, இல்லை இல்லை, அவள் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு அந்த குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிது. தட் நான் ஃப்ராங்காக ஓப்பனாக பேசுகிறதுக்கு ரெடின்னுட்டும். சரி, 2 பேரும் பேசினோம். எல்லாத்தையும் விவரமாக சொன்னார். ஆர்மி லைஃப்னால் எப்படி இருக்கும், எத்தனை பிரிஞ்சு இருக்கணும், எத்தனை சுயமாக நான் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும், எல்லாம் என் பொறுப்பு, என் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்து சொன்னார். அப்புறம் இன்னொன்று, அவர் 2 ஃபேமிலியும் ஒத்துமையாக இருக்கணும் நம்ம, அதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் மேரேஜ் அப்படின்னார். ஸோ அந்த விஷயமெல்லாம் எங்கள் 2 பேருக்குமே ஒரு மாதிரி டேலி ஆச்சு. சரின்னு எங்கள் திருமணம் நடந்தது. எப்படி
ஃபைனல் எக்ஸாம் நான் எழுதணும் மார்ச்சில். இவங்க February 9th எனக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க 1961. மார்ச்சில் நான் எக்ஸாம் எழுதணும். நான் சொன்னேன் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். இல்லை இல்லை இல்லை, இது நல்ல நாள், இன்றைக்கி தான் பண்ணணும். February 9th கல்யாணம் பண்ணிட்டோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் 2 பேரும். ரொம்ப ஹாப்பியாக, ஒரு ரூமோ அரை ரூமோ ரொம்ப சமூகமாக எங்களோட குடுத்தனம் போயின்னு இருந்தது. ஆர்மியில் இவருக்கு முதல் போஸ்டிங் வந்து செகண்டராபாடில் இருந்தது. செகண்டராபாட்லேருந்து எங்களுக்கு திடுக்குன்னு அவருக்கு வந்து டெல்லி போஸ்டிங் ஆச்சு. தட் வாஸ் இன் 62. சடன்லி நாங்கள் பேக்கிங் எல்லாம் ஆரம்பித்த உடனே எங்களை வந்து பாம்பேக்கு மாற்றிட்டாங்க. ஸோ பாம்பேக்கு போய் சேர்ந்தோம். ரொம்ப பாம்பே ஒரு அந்த காலத்தில் நாரிமன் பாயிண்ட் எல்லாம் கூட இல்லை. சும்மா ஒரு சின்ன கல், அது மணல் தான் இருக்கும், ஸ்டோன்ஸு, இந்த பக்கம் கடல், அரேபியன் சி இருக்கும். அந்த இடத்துல தினம் சாயந்தரம் நம்ம தூர்தர்ஷன் டைம்ஸ் இது ஃபில்ம்ஸ்லெல்லாம் போடுவாங்களே டாக்குமெண்ட்ரி ஷோஸ், அதை வந்து ஃப்ரீயாக ஒரு பெரிய ஸ்க்ரீனில் போடுவா. நாங்கள் அந்த காலத்தில் சொல்கிறேன் 62ல் அந்த ஸ்கூட்டர் மேலேயே உட்காந்து இந்த கடலக்கா கோன்ஸ் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டே அந்த எல்லா நியூஸ் பார்ப்போம் அந்த இடத்துலலாம். இப்போ 2 வாரம் முன்னால் நான் பாம்பேயில் போயிருந்தேன். என் பிரதர் இருக்காங்கன்ட்டு பார்க்க போனாக்கா நாரிமன் பாயிண்டில் பிரம்மாண்டமாக கட்டி ரெக்ளமேஷன் ஆகி இது ரொம்ப இட் வாஸ் 60 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் போய் பார்க்குறேன். எனக்கு புரியவே இல்லை, அது பாம்பேயா நம்ம நின்றுருந்த இடமானு அத்தனை ஆச்சரியமாக இருக்குது. அது டெவலப்மெண்ட். பாம்பே டு தென் திருப்பியும் செகண்டராபாட். அவருக்கு வந்து லாங் கோர்ஸ் ஒன்று கொடுத்தார். அந்த டைமில் அவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து அவரை வந்து ஆர்மியில் என்னன்னாக்கா ஹெல்த் கெட்டு போனாக்கா உடனே டவுன்கிரேட் பண்ணிவிடுவாங்க. A-B-C லெவல்ஸ்னு கீழே வந்துடுத்து. அதனால அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது. அந்த டைமில் என் கையை பிடிச்சி அவர் சொன்னார், அம்மா எனக்கு இந்த மாதிரி வந்துடுத்து, நீ பார்த்துக்கோ, யூஆர் ஸ்மார்ட், யூ கேன் லுக் ஆஃப்டர் த ஃபேமிலி அப்படின்னார். எனக்கு ஒன்றும் அப்போ சட்டுன்னு புரியல. பட் ஹி ஃபோர்ஸ்ட் மீ டு கோ அண்ட் குவாலிஃபை ஆஸ் அ டீச்சர். சரின்னு ஐ ஜாயின்ட். அங்கே லோக்கல் ஸ்கூலில் தான் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே இன்ஸ்பெக்ஷன் வந்துடுத்து. நான் ட்ரெயின்டு டீச்சர் இல்லை. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் அந்த கிளாஸில் உட்காந்து பார்த்துட்டு கிளாஸ் ஆன உடனே என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ உன் டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணுற, ப்ளீஸ் ஜாயின் சம்மர் கோர்ஸ் அட் மைசூர் ரீஜனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். அது 2 சம்மர்ஸ் ஃபுல்லாக 2.5 மாதம் அங்கே இருந்து ஹாஸ்டலில் இருந்து படிக்கணும். அதை படிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணி என்னோடய பிஎட்டை வாங்கிட்டேன். நான் முதல்ல கிராஜுவேட்டு, பிஎட்டை வாங்கிட்டேன். நான் அந்த டைம் பார்த்து எனக்கு ரிஷி வேலி ஸ்கூல், ஜே கிருஷ்ணமூர்த்தி சாரோட டீச்சிங்ஸ் எல்லாம் ப்ராப்கேட் பண்ணுற ஸ்கூல், அது ரிஷி வேலி ஸ்கூல் சித்தூரில் எனக்கு கூப்பிட்டாங்க. அது எப்படின்னாக்கா என்னை வந்து என்னோடய எக்ஸாமினர் வந்து மிஸ்டர் பிரசாத்ன்னு இருந்தார். அவர் வந்து அந்த ரீஜனல் காலேஜில் கெஸ்ட் லெக்சரராக வருவார். அவர் பார்த்துட்டு he said, I want you in ரிஷி வேலி, you apply to ரிஷி வேலி அப்படின்னார். நான் அப்ளை பண்ணேன். ஐ நெவர் நியூ. உடனே எனக்கு இடம் கொடுத்து என் பசங்களுக்கும் அட்மிஷன் கொடுத்து 2 குழந்தைகளும் அங்கேயே படித்தாங்க. பட் வீட்டில் இருப்பாங்க என் கூட. ஒரு சின்ன அழகாக ஒரு காட்டேஜ் கொடுத்துட்டாங்க எனக்கு டியூட்டிஸ் இருக்கும். பசங்க அவங்க பாட்டுக்கு கார்த்தால எழுந்து பிடி கீட்டி எல்லாம் எக்ஸாக்ட்லி லைக் அ ஹாஸ்டல் சைல்டு அவங்க பாட்டுக்கு வளர்ந்தாங்க. இன்றைக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே, எங்கள் 3 பேருக்கும் இந்த ரிஷி வேலின்னாக்கா அது ஒரு சொந்த இடம் மாதிரி ஃபீலிங் இருக்குது. இந்த வருஷம் 100 years ஆறுது ரிஷி வேலிக்கு. தட் இஸ் இன் நவம்பர். போக முடிஞ்சால் போவேன், இல்லைன்னா இல்லை. எனக்கு இப்போ 86 years ஆறுது. அதனால்
கொஞ்சம் ட்ராவலிங் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியிருக்கு இப்போது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ராவலிங். அந்த டைம் பார்த்து ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்களே வந்திருந்தார். வந்துட்டு நீ வந்து வா, என்னோட லண்டன் ஸ்கூலில் வந்து யூ மஸ்ட் மீட் மை சில்ட்ரன் இன் யூகே அண்ட் இன் அமெரிக்கா, டீச்சர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் வா அப்படின்னு அவர் உத்தரவு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அப்புறம் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி ஃபஸ்ட் டைம் நான் பாஸ்போர்ட் வாங்கினேன். போனாக்கா இந்த அமெரிக்கன் எம்பசியில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கோ. நீ படித்தவோ நீ அங்கேயே இமிக்ரேஷன் வாங்கிடுவே, அதனால கிடையாதுன்னு. ஆனால் நான் லண்டனுக்கு போனேன். அங்கே போய் 1.5 மாதம் ப்ராக்வுட் பார்க் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஸ்கூல்லையே வேலை செஞ்சேன். டீச்சர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் போய் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க கிட்ட இருக்கிற ஏட்ஸு, விஷுவல் அமௌண்ட் ஆஃப் விஷுவல் கார்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஊர்லெல்லாம் நம்ம ஸ்கூல்ஸ்லெல்லாம் இல்லை. எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. எல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு வந்தேன். அதே மாதிரி என்னை அமெரிக்காவுக்கும் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அவள் தான் இது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் கிருஷ்ணாஜி அப்படின்னு அவர்கிட்டயே சொன்னேன். அவர் நீ கவலைப்படாதே அப்படின்னு. மேரி ஜிம்பலிஸ்ட், ஒரு பெரிய சினிமா ப்ரொடியூசர் இன் அமெரிக்கா கால்ட் மிஸ்டர் ஜிம்பலிஸ்ட், அவரோட ஒய்ஃபு கிருஷ்ணாஜி ஃபாலோவர். அவ சொன்னா, நான் ஃபோன் பண்ணுறேன் அமெரிக்கன் எம்பசிக்கு, உனக்கு கிடைக்கும். அவங்க ஃபோன் போட்டாங்கோ. மற்ற நாள் என்னை கூட்டாங்கோ அமெரிக்கன் எம்பசி. நான் நார்மல் க்யூவில் போய் நின்னேன். யாரோ ஒருத்தர் வந்து, இங்கே வா, யூ கம் அவுட், கம் ஹியர் ஸ்ட்ரெயிட் டு த கான்சுல் ஜென்ரல்ன்ட்டு உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் என் பாஸ்போர்ட்டில் அமெரிக்கன் வீசா கொடுத்தாங்கோ. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரி, இந்த பாக்கியமும் கிடச்சிருக்கு, நம்ம இன்னும் கற்றுக்கலான்ட்டு போனோம் அமெரிக்காவில். அது வேறு தின்சாவே ஒரு கண்ட்ரி, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. தனியாக தான் போக வேண்டியிருந்தது. போனேன், போய் கற்றுனேன், நிறைய கற்றுனேன். அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வீசா கொடுத்துட்றோம், நீ இங்கேயே இரு. நான் சொன்னேன், இல்லை, எங்கள் ஹஸ்பண்டு இதுக்கு வேலை செய்கிறாரு, நாட்டு ஆர்மியில் இருக்கார், நான் நேஷ்னலிஸ்ட், ஐ வில் நாட் லீவ் மை கண்ட்ரி, நான் வந்துடுவேன், நான் அங்கே போய் இதெல்லாம் காமிக்கிறேன், சொல்லி கொடுக்குறேன். அப்படி தான் நான் வந்து திரும்பி வந்துட்டேன். ஐ ரெஃப்யூஸ் த வீசா அண்ட் கேம் அவே. என்னோடய பிரதர்ஸ் இன் லா, எனக்கு 4 brothers in law இருந்தாங்க. அவங்க எல்லோரும் திட்டினாங்க, இப்படி யாரான்னு இருப்பாளோ, அமெரிக்காவுக்கு போகிற சான்ஸை நீ வேண்டான்ட்டியேன்னு. எனக்கு வேணாம் சார், எனக்கு இங்கேயே எனக்கு எல்லாம் முடியும் அப்படின்ட்டு வந்துட்டேன். அந்த டைமில் என் ஹஸ்பண்டை வந்து இதுக்கு ரஷ்யாவுக்கு அமிச்சாங்கோ. நான் இந்த பக்கம் இங்கிலாண்டும் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறச்சே, அவர் ரஷ்யாவுக்கு போனார் ட்ரைனிங், இந்த மிசைல் ட்ரைனிங்க்கு போனார். பாவம், அந்த மிசைல்ஸை பார்க்காதையே அவர் போயிட்டார். ஆனால் ஒரு ரிப்பப்ளிக் டேயும் அந்த டிஆர்டிஓட டேப்லோ போர்ச்சே எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருக்கும். பிகாஸ் அதில் வேலை செஞ்சவர், அதில் அந்த மிசைல் செக்ஷனில் தான் இருந்தார் அவர், அதை பண்ணினார். எனிவே லைஃப் அப்படி தான் ஒரு விதமாக தான் போகும். எனக்கு அதுக்குள்ளேயும் ஐடிசியில் எனக்கு வேலை கிடச்சிது ஆஸ் அ வைஸ் பிரின்சிபல் பத்ராச்சலம் பேப்பர் போர்ட் ஸ்கூலில். சரி, நான் அங்கே கொஞ்ச நாள் வேலை பண்ணிட்டு இருக்கச்ச ஒரு கல்யாணத்துக்கோசரம் மெட்ராஸ் வந்தோம். அப்போது ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சி சுப்பிரமணியம் எங்களை வந்து கூட்டார். காஃபி சாப்பிட வர சொல்லியிருக்காங்க உங்களை, கார்த்தால 5 o'clock வாங்கோ, அவர் 6 o'clock ஃப்ளைட்டில் பாம்பே போகிறார். சரின்ட்டு போனோம், இங்கே தானே கோட்டுப்புறம் தானேன்ட்டு போனோம். போனாக்கா அவர் வந்து என்ன சொன்னார் என்கிட்ட, உனக்கு வந்து 35 ஏக்கர் 40 ஏக்கர் இருக்குது லேண்டு கொடைக்கானல்ல, நீ நம்ம ஹிந்து ஸ்கூலாக ஒன்று ஆரம்பிக்கிற, பவன்ஸ் காந்தி வித்யாஸ்ரம். என்ன சொல்கிறேம்மா, என் வாயில் சுட சுட காஃபி முழுங்கிறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. நான் வந்து அப்படின்னு தான் சொன்னேன். எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறார், நீ முழுங்காதையே நீ ஊன்னு சொல்லிட்ட அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லை சார், இட்ஸ் காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி,
இந்த மாதிரி எங்களை நம்பி நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் 2 பேருமா வரணும், அவன் ராஜன் வந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம். இஸ் அ கர்னல், அதுக்குள்ளேயும் அவர் கர்னல் ஆயிட்டார். இஸ் அ கர்னல், ஹீ கேன் மேனேஜ் தி அட்மினிஸ்ட்ரேஷன், நீ யூ ரேஸ் அ ஸ்கூல் அப்படின்னு சி சுப்பிரமணியம் சார் சொன்னார். அடுத்தது நாங்கள் அங்கே போயிட்டோம். சி சுப்பிரமணியம் சொன்னாருன்ட்டு உடனே ஐடிசியை நாங்கள் ரிசைன் பண்ணோம். ஐடிசியில் எக்கச்சக்க பணம் கொடுத்தாங்கோ, இது எல்லாமே ரொம்ப ப்ளஸ். ஆனால் எங்களுக்கு அங்கே திருப்தியாகவே இல்லை. நாங்கள்லாம் சர்வீஸ் பீப்புள், நம்மளாம். இவர் ஆர்மி, நான் டீச்சர். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் எல்லாம் எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு சாதாரணமாக இருந்தாலே போகிறோன்னு ஆகிடுத்து. நேராக கொடைக்கானலில் போய் ஒன்றுமே இல்லாத நிலத்தில் உட்காண்டு பூமி பூஜை பண்ணி நேர்ந்து அந்த கட்டி விட்டோம் அந்த ஸ்கூலை. அது மாத்திரம் இல்லை, அங்கேயே இருந்தோம். 4.5 வருஷம் இருந்து நான் ஸ்கூலில் 12வது கிளாஸ் 12th மட்டும் பண்ணி விட்டுட்டு அந்த டைமில் என்னை வந்து துபாயில் கூட்டாங்கோ. அங்கேயும் போனோம். நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்லுவேன், எனக்கு வேலை கொடுக்குறீங்கோ, பட் ஐ வில் நாட் கம் விதவுட் மை ஹஸ்பண்ட். அதுக்குள்ளேயும் சில்ட்ரன் 2 ப்ரொஃபஷ்னல் கோர்சஸில் போயாச்சு. கொடைக்கானலில் இருக்கிறச்சே என் பொண்ணுக்கு கல்யாணமும் நாங்கள் செஞ்சு வச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் போனோம் துபாய்க்கு. இவன் படிச்சுட்டு இருந்தான், சிஏ பண்ணின்னு இருந்தான் எங்கள் பிள்ளை. அவன் சொன்னான், நீங்கள் துபாய் போங்க. எனக்கு ஒரு ஆசை, அவன் வந்து அமெரிக்காவுக்கு போய் ஜாஸ்தி படிக்கட்டும் எம்பிஏன்னலான்னு. அவன் என்ன சொன்னான், நீங்கள் போங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. அதே மாதிரி நாங்கள் போய்விட்டோம், துபாயில் போய் வேலை செஞ்சோம். அங்கே இருக்கும்போது என்னோட மாமியார், இவரோட தாயார் உடம்பாக இருந்தது, அவங்களுக்கு வயசாகிடுத்து. அவங்க 13 பசங்க பெற்றவங்க. ஆனால் எல்லாரும் முடியல, வச்சுக்க முடியல, தாங்க முடியல. நீ எப்படா வருவேன்னு ஃபோன் வரும். வந்து விட்டோம் டபால்னு. எனக்கு அப்போ தான் டைரக்டர் போஸ்ட் வந்தது. எனக்கு வேண்டாம், நான் மெட்ராஸ்க்கு போகிறேன், எங்கள் மாமியாரை பார்த்துக்கணும். அந்த கடமை நம்ம தாய்க்கு கொடுக்குற ஒரு கேர் நம்ம கொடுத்தே ஆகணுன்ற ஃபீலிங்கோடு தான் வந்தோம். வேறு ஒரு இதுவும் இல்லை. இங்கே வந்து அதுக்குள்ளேயும் இந்த வீடு ரெடி ஆகிருந்தது, இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. எங்கள் கூட ஒரு 3 வருஷம் இருந்தாங்கோ இந்த வீட்டில். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்கோ. இன்ஃபேக்ட் நாளைக்கு அவங்க போன நாள் எங்கள் அம்மா போன நாள். 2 பேரும் ஒரே நாளில் தான் போனாங்கோ. அது இருக்குது. இங்கே தான் இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக தான் நாங்கள் எல்லோரும் இங்கே இருந்தோம். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, அப்புறம் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு, அவளுக்கு குழந்தைகள் பிறந்தது, 2 பெண்ணு, இவனுக்கும் 2 பொண்ணு பிறந்தது. எல்லாம் நல்லா இருந்தது. அப்போ இவர் சொன்னார், எத்தனை நாளைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறது, நம்ம ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு நாங்கள் கோயம்புத்தூரில் செரீன் மாதம்பட்டின்னு அந்த இடத்துல ஒரு இடம். என்ன பியூட்டிஃபுல் பிளேஸ், என்ன பியூட்டிஃபுல் கம்பெனி, எல்லாரும் முதியோர்கள், ரொம்ப ஹாப்பியாக ஒரு 4 வருஷம் இருந்தோம். ஆனால் அங்கே போய் இவருக்கு ப்ராப்ளம் வந்துடுத்து. கீழே விழுந்துட்டார், ஹிப் ஃப்ராக்சர் ஆச்சு. அப்புறம் அது குணமாச்சு. இங்கே கூட்டின்னு வந்தோம், மெட்ராஸ்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இந்த வீடை வாடகைக்கே விடலை, இப்படியே வச்சுட்டு போயிருந்தோம். இங்கேயே வந்து சேர்ந்துட்டோம். 2015 திடுக்குன்னு ஒரு நாள் ஜூலை மாதம் எங்கிட்ட ஜூன் மாதம் சொன்னார், எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், இதில் கேனடாவில் நீ வீசா அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு. நான் சொன்னேன், உனக்கு நெபுலைசர் இருக்குது, இன்னொன்று இருக்குது, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமேனு. பரவாயில்ல எடுத்துன்னு போகலாம். வாட் இஸ் தேர் அப்படின்ற ரொம்ப அலட்சியமாக தான் இருப்பார் அவர் ஹெல்த்தில். ஸோ வி வெண்ட் ஆல் த வே டு கேனடா, யுஎஸ்ஏ, வர வழியில் துபாய் இறங்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு வரோம். இங்கே வந்து 1 வீக் கூட ஆகலை, he had a stroke and it was almost அவர் என்னமோ ப்ரொஃபெட்டிக்காக முன்னாலேயே பிளான் பண்ண வச்ச மாதிரி எல்லாம் ஆசை தீர எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு வந்து
He passed away in August 18th, 2015. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் மாமியார் டைமில். மாமியார் போயாச்சு, இவரும் போயிட்டார். பசங்க ரெண்டும் கொஞ்சம், தட் டைம் ஐ வாஸ் 75. நீ வந்துடுமா, எங்கள் கூட வந்துரு, எங்கள் கூட வந்துரு. நான் சொன்னேன், இல்லை நான் இங்கே இருக்கேன். ஐ ஹாவ் டு செட்டில் ஆல் த திங்ஸ் தட் மை ஹஸ்பண்ட் ஹஸ் லெஃப்ட் அன்டன். ஸோ அந்த டைம் தான் லாட் ஆஃப் பேப்பர் ஒர்க் இருக்குது. ஆர்மினாக்கா நிறைய லெட்டர்ஸ் அனுப்பணும். அவர் போயிட்டாருன்னு டெத் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணி அதிலெல்லாம் என்னோடய பிள்ளையோட ஆஃபீஸ்காராக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கா. அவள் வழியாக நான் அதெல்லாம் பண்ணி முடித்தேன். அதே எனக்கு 2.5 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கிட்ட போய் ஒரு 2.5 மாதம் இருந்துட்டு வந்தேன். இப்படியே பண்ணின்னு இருந்தேன். கோவிட் வேற வந்துடுது. அந்த டைமில் 19 கோவிட். 19 மட்டும் என் பொண்ணானோ பிள்ளையானோ எந்த வெளிநாட்டுக்கு போகிறாங்களோ என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க, நான் போவேன். நான் இந்த மாதிரி ஜப்பான் போயிட்டு வந்தேன், அப்புறம் ரஷ்யா போயிட்டு வந்தேன், அப்புறம் இவன் யூஎஸ்ஏ கூட்டிகிட்டு போனான். அதெல்லாம் முடித்தோம். கோவிட் வந்துடுது. கோவிட் வந்த நாளைக்கும் நான் தனியாக தான் இங்கே இருந்தேன். ஒரு பொண்ணு இருந்தது என் கூட, விமலான்னுட்டு. அந்த கலாமா இருந்தாங்க சாப்பாடு பண்ணுறதுக்கு. இந்த 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 சின்ன குடும்பம் நாங்கள் இருந்தோம். ஆனால் கலா வர முடியாது, இந்து வர முடியாது, கோபி வர முடியாது, யாருமே வர முடியாதே, கோவிடில் நாட் அலவுட். அப்போ நானும் விமலாவும் மாற்றி மாற்றி பண்ணிப்போம். விமலா ஒரு டெக்காய்ட் மாதிரி மூஞ்சி கிஞ்சி எல்லாம் மூடிக்கிட்டு போய் கரிகா வாங்கிட்டு வரும். 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ தான் நான் எழுத ஆரம்பித்தேன், பிளாகிங்னு ஆரம்பித்தேன். யார்கிட்ட பேசுறது? நாங்கள்லாம் வளர்ந்த காலத்துலலாம் இத்தனை மொபைல் யூஸ் எல்லாம் இல்லை. இப்போ இந்த காலம் 2000க்கு அப்புறம் நிறையவே இது வந்துடுத்து. பட் ஐ வாஸ் நாட் ஸோ கான்ஃபிடென்ட் கம்ப்யூட்டர் மேலெல்லாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நானாக கற்றுண்டேன். இதெல்லாம் கற்றுண்டுட்டு பிளாகிங் ஆரம்பித்தேன். அப்போ அந்த என்னோட கிராண்ட் நெவ்யூ இருக்கான், பரத்வாஜ் ரங்கன்னுட்டு, கலாட்டா ப்ளஸில் ஏதோ இஸ் அ பிக் இது பண்ணுறார் அவர். கலாட்டா ப்ளஸ் ரெவ்யூ எல்லாம் கொடுப்பார் அவர். அவன் சொன்னான், நீ பிளாகிங் சைட் நான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு பிளாகிங் சைட் பண்ணி கொடுத்தான். அப்போ தான் இதை ஆரம்பித்தேன். இது மாத்திரம் இல்லை, ப்ரேயர்ஸு நிறைய எனக்கு டைம் இருந்தது. நானும் சான்ஸ்கிரிட் படிச்சிருக்கேன். அதனால் இந்த ப்ரேயர்ஸ், எங்கள் வைஷ்ணவைட் ப்ரேயர்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் துஷ்யந்த் ஸ்ரீதரோட இதெல்லாம் உபன்யாசம்லாம் கேட்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி நம்ம மனோதர்மம் என்னன்றது புரிஞ்சுட்டேன். நம்மளோட டிசிப்ளின் என்ன இருக்கணும்னு புரிஞ்சுட்டேன். அண்ட் ஆஸ் இட் இஸ் ஐம் அ டிசிப்ளின்ட் பர்சன். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகி அதெல்லாம் பண்ணிட்டு இப்போ எனக்கு டைமே இல்லை. ஆனால் இப்போது 86 இயர்ஸில் கண்ணு ரொம்ப படுத்துருது. ஒருவேளை சின்ன வயசில் ஓவர் யூஸ் பண்ணிட்டேனோ என்னமோ என் ஐஸுன்னு தெரியல. இப்போ கொஞ்சம் பிளர்டாக கண்ணு தெரியுது. படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கோ. அதனால டிக்டேட் பண்ணுறேன். இப்போது என்னோடய பிளாக்ஸ் எல்லாம் என்னோடய ஐபேட் யூசேஜ் வந்துடுத்து. ஐ டிக்டேட் இன்டு தி ஐபேட். என்னன்னாக்கா எனக்கு என்னோடய லைஃப் ஸ்டைல் என்னன்றதை நான் மெயின்டைன் பண்ணணும். அவங்க கூட யங்கர் பீப்புள் கூட தான் இருக்கேன். ஆனால் அவங்களோட லைஃப் ஸ்டைலும் நம்ம லைஃப் ஸ்டைலும் ஒத்து போகவே போகாது. அதனால எது முடியுமோ சேரணும், எது முடியலையோ சேர்றதில்ல. ஸோ ரொம்ப சுமூகமாக நடந்துடுறது. இஃப் ஐ பார்ட்டிசிபேட் ஐ பார்ட்டிசிபேட், இஃப் ஐ கெனாட் ஐ டோன்ட். அவ்வளோதான். ஐ ஸ்டிக் டு மை ருட்டீன். என்னோடய சாப்பாடு எல்லாம் ரொம்ப மினிமல். இப்போ வயசாக ஆக தன்னால் குறைஞ்சிட்டு வருது. இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. மெடிடேஷனில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நான் பண்ணுறது காலம்பர ஒரு மெடிடேஷன், ராத்திரி ஒரு மெடிடேஷன், 2 பண்ணுவேன்.
அப்புறம் இன்னொன்று என்னென்னாக்கா, டாய்ச்சின்னு இந்த சைனீஸ் எக்ஸசைஸும் கற்றுன்னு இப்போ. ஸோ தட் கொஞ்சம் உடம்ப அசக்கி கிசக்கி பண்ணாதான் நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்கும். சும்மா உட்காண்டே இருக்கிறது இல்லை புலம்பின்ண்டே இருந்தால் அதுவும் தப்பு. புலம்பவே கூடாது. எத்தனையோ கொடுத்துருக்கார் பகவான். அதனால் அந்த நன்றி, கிராட்டிடியூட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போது நம்மளுக்கு யாரோ ஆசையாக நம்மளை வச்சுன்னு இருக்காங்கோ, அன்பாக பார்த்துக்கிறாங்கோ, ஆள் தேளி எல்லாம் இருக்காங்கோ. நம்ம அந்த பாக்கி டைமை நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணணும். அந்த எப்படி ஒழுங்காக யூஸ் பண்ணுறது? பரோபகாரம், இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஹெல்ப் பண்ணுறது, பூஜை பண்ணுறது. அப்புறம் எனக்கு இந்த டாய்ச்சி கற்றுட்டுருக்கேன். அங்கே போய் சிங்கப்பூரில் போய் ஸ்விம்மிங்கும் கற்றுண்டேன். இப்போ ஸ்விம் பண்ணுறேன் நான். அவங்க வீட்டில் பூல் இருக்கு அந்த காண்டோமினியமில். அவங்க அந்த மாஸ்டர் வருவர், பண்ணுங்கோ டூ இட் சைனீஸ்காரர் அவர் சொல்லி கொடுத்தாரு. நான் இப்போ அட்லீஸ்ட் ஒரு பிரெத் ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் நான் நிம்மதியாக பண்ண முடியுது. இப்போ டாய்ச்சி பண்ணுறேன். டாய்ச்சி எக்ஸசைசஸ் ஒரு மாதிரி டான்ஸ் மாதிரி, சும்மா இப்படி கையை தூக்க வேண்டியது, காலை தூக்க வேண்டியது, மெல்லமாக பண்ணாக்கா ஸ்டேபிளாக இருக்கும். விழாத பார்த்துக்கணும். அண்ட் மைண்டு ஷார்ப்பாக இருக்கணும்னா படிக்கணும். இந்த டிவி வந்தாலும் வந்தது, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அதில் நிறைய யூடியூப்பில் விதவிதமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது. நம்ம ஊர்து சரி, வெளிநாட்டுதும் சரி, எவ்வளோ நம்ம ஹிந்து கல்ச்சர் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குன்றது கம்போடியாவில் பார்த்துருக்கேன், இந்தோனேஷியாவில் பார்த்துருக்கேன். ஆனால் ஒன்று புது புதுசாக நேற்றுக்கு மோடிஜி போயிருக்கார் அந்த பரபிரம்மன் டெம்பிளுக்கு. பரபிரம்மனை இது பிரபாமான்னு சொல்கிறாங்க அவங்க. பட் பரபிரம்மன் அங்கேயே இருக்கிற அந்த தத்துவமெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கே தவிர நம்ம நாட்டில் ஜாஸ்தி பார்க்குறது இல்லை. அதை எல்லாம் தூஷிச்சுட்டு ஒருத்தரை சண்டை பிடிச்சிட்டு உட்காண்டிருக்கோம். இதெல்லாம் போகணும். என்னோட இது என்னன்னாக்கா, ஃப்யூச்சர் நன்னா எல்லாரும் ஒருத்தரை புரிஞ்சிக்கணும் அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தெர் இஸ் நோ பாயிண்ட் ஃபைட்டிங் மைன் இஸ் பெட்டர் யோர் இஸ் பெட்டர்னு இல்லை, எல்லாம் சமந்தான். அண்ட் லேட்டஸ்ட் இப்போ நியூஸ் வந்திருக்கு, there will be no caste certificate, only poverty certificate. That is a very good move. என்ன இருக்குது பாவம், எல்லாரும் உழைக்கிறோம். சில பேர் ஜாஸ்தி உழைக்க வேண்டியிருக்கு அவள் குடும்பத்துக்கு, சில பேருக்கு கம்மியாக உழைக்கிறோம். சில பேருக்கு ஜாஸ்தி பணம் வருது, சில பேருக்கு குறைச்சலாக வருது. ஸோ we have to help. இப்போ ஹெல்பிங் அதர்ஸ், நம்மளுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ, நம்ம இத்தனை தூரம் இருக்கமேன்றதுக்கே தேங்க்யூ சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு தினம் காலம்பரை எழுந்து ஒரு தேங்க்யூ இல்லாத நகரவே கூடாதுன்றது என்னோட ஃபிலாசபி. அண்ட் another thing, கிருஷ்ணஜி சொன்ன மாதிரி, இன்டெலிஜென்ஸ் லைஸ் இன் அடாப்டபிலிட்டி. நம்மளுக்கு நம்ம மாதிரியே வேணுன்றது எதிர்பார்க்கவே கூடாது. வி ஹாவ் டு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணுற மென்டாலிட்டி இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்போம். ராத்திரி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக கொஞ்ச நாழி சாப்பிட முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு 15 minutes கண்ணை மூடிண்டு உட்காண்டு ஒன்றுமே நினைக்காதீங்கோ, தேங்க்யூ மாத்திரம் சொல்லிகிட்டே இருங்கோ. அது எந்த விதத்தில் சொல்கிறீங்களோ உங்கள் இஷ்டம். பட் அந்த மாதிரி ஒரு கிராட்டிடியூட் இருந்தால் life will be happy, life will be cheerful. இந்த cheerful-ஆக தான் இருக்கணும். உடம்பு வந்துடுத்தேன்னு நம்ம அழக்கூடாது. அது பாட்டுக்கு அது பழைய காரில் எத்தனை ப்ராப்ளம்ஸ் வருதோ அதே மாதிரி நம்ம பாடியிலையும் ப்ராப்ளம்ஸ் வரதான் வரும். அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. நான் 23 சர்ஜரிஸ் ஆகிருக்கு. 2 ரீப்ளேஸ் நீஸ், ரிஸ்ட் கான், பேக் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. பட் அதனால் நான் ஒன்றும் குறைக்கிறதில்ல. நடக்கணும்னா ஐ கேன் வாக் அட்லீஸ்ட் இன் 1 hour and 20 minutes. ஐ டூ 3 kilometers, 3.5 kilometers
in an hour and 20 minutes even today. இங்கே நடக்கிறதில்ல நான், பிகாஸ் இங்கே நிறைய பேரிகேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஐ கேனாட் வாக் ஹியர். சிங்கப்பூரில் நல்லா நடக்க முடியுது. டாய்ச்சி பண்ணுறேன். அண்ட் இப்போ போயிட்டு திருப்பி ஸ்விம்மிங் ஐ வில் ரெஸ்யூம். அது தவிர்த்து மைண்டை ஷார்ப்பாக வச்சுட்டு மாஜாங்குன்ற ஒரு சைனீஸ் கேம் நான் தான் விளையாடுவேன். இப்போ 58 வருஷம் ஆறுது நான் அந்த கேம் ஆரம்பித்து. எங்கள் ஆர்மி கிளப்பில் ஆரம்பித்த கேம் இன்னும் சிங்கப்பூரில் நான் ஆடின்னு இருக்கேன். ஸோ ஐ எம் அ வெரி ஹாப்பி, சியர்ஃபுல், கண்டென்டட் பர்சன். ஏதோ நான் இன்னும் ஓடின்னு இருக்கேன் இங்கே அங்கே. அண்ட் ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா என் பிள்ளை இடம் வாங்கியிருக்கான்னு சொன்னால் போய் பார்த்துட்டும் வந்தாச்சு. அந்த ஆசையும் நிறைவேற்றிட்டேன். ஸோ என்ன இருக்குது லைஃப்பில், எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். பட் பி ஹாப்பி அண்ட் கண்டென்டட். ஒரு திருப்தியோடு வாழணும். அதுதான் லைஃப். லைஃப் மீன்ஸ் திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். தட்ஸ் ஆல் ஐ வுட் சே. நான் போகிற பாதை சாட்டிஸ்ஃபேக்ஷனோட, கிராட்டிடியூடோடு இருக்கேன். நீங்கள் எனக்கு பெரிய ஆனர் கொடுத்துருக்கீங்க பேசுகிறதுக்கு. பட் என்னோட ஹோல் லைஃப் எல்லாம் என் புக்ஸ் வழியாக தான் வெளியில் வருது. என்னோட பிலீஃப்ஸு, தாட்ஸ் எல்லாம் இந்த புக்ஸ்குள்ளே இருக்குது. 4 புக்ஸ் எழுதியிருக்கேன். இது மட்டும் இப்போ கண்ணு சரியில்லை, பரவாயில்ல. இனிமே ஐ ஹவ் டன் வாட் ஐ ஹாவ் டு டூ. மேபி நியூ இன்ட்ரெஸ்ட் திஸ் இயர் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இத்தனை பேஷண்ட்டாக நீங்கள்லாம் கேட்டதுக்கே நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் முடியும் நம்ம பண்ணுறது. நீங்களே ஒரு ருட்டீனை வச்சுட்டு போகோங்கோ. இன்றைக்கி நான் புதுசாக ஒன்று பண்ண போகிறேன், இன்றைக்கி நான் ஒருத்தர் நல்லவருக்கு தேங்க்யூ சொல்ல போகிறேன், இன்றைக்கி ஒருத்தரை ஹெல்ப் பண்ண போகிறேன். இந்த 3 இருந்தால் போகிறோம். தினம் இந்த டார்கெட்ஸை நம்ம மீட் பண்ணோன்னா எல்லாமே நடக்கும், நம்மளுக்கும் நடக்கும். நாம்ளும் சுகமாக இருப்போம், அவளும் சுகமாக இருப்பாள். தேங்க்யூ. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.